வணக்கம் நண்பர்களே, நாங்கள் சிவனேஸ்வரர். நீங்கள் ஒரு சிமெண்ட் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, கிராமம் நகரமாகத பார்த்துலன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஏரியா அந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்குங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏரியா ஃபுல்லாக கிராமம் தாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக கிராமமாக தான் இருந்தது. இப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இப்போ கூட கிராமமாக தான் இருக்குது. இப்போது சமீப காலத்தில் என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட் NH-47 ரோடுக்காக அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இந்த கிராமம் வந்து நகரமாக மாறிட்டு இருக்குங்க. பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கல்யாண மண்டபங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டீ கடைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மலை தெரியும் இல்லையா, அதுதான் வந்து கஞ்சா மலைங்க. ஒரு நாள் அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் இப்போ பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிறது தான் NH-47 ரோடுங்க. இந்த ரோடு ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இனிஷியலாக எந்த டெவலப்மெண்ட்டும் தெரியலங்க. ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, புதுசாக அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ரோடு அக்வயர் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரீசெண்டாக நம்ம ஊரில் சந்தைக்கு போயிருந்தோங்க. அந்த சந்தையில் எடுத்த கிளிப்பை பார்த்துடலாம் வாங்க. பதிமூணு 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேண்ட் வேல்யூ என்ன இருந்ததோ அதோட 10 மடங்கு இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆக்சுவலாக இந்த NH-47 ரோடு இது நெய்க்காரப்பட்டி அப்படின்ற ஏரியாங்க. ரீசெண்டாக இந்த ஏரியா எவ்வளோ டெவலப் ஆயிருக்குனாங்க, இந்த ரோட்லேயே இப்போது A to B வந்துருச்சு, பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் கூட இந்த ஏரியாவில் தான் கட்டிடுவாங்க. அந்த லெவலுக்கு பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டு. இன்னும் 10 வருஷம் போனால் ஐ திங்க் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த கிராமம் ஃபுல்லாகவே நகரமாக மாறிடும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஐ ஹோப் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. நன்றி மக்களே.